என்னோட பேரு பிரியா. எனக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. என்னோட அக்கா என்ன விட 2 வயசு பெரியவ. அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. நானும் என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வர்றோம். என் மாமியாரும் மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்காங்க. என்னோட அக்கா சென்னையில இருக்கா. நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால தினமும் நைட்டு கணவன் மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். உண்மையை சொல்லணும்னா என்னோட கணவரை விட எனக்கு தான் ஆசை அதிகம். நான் தினமுமே அவரை தனிமையில் இருக்க கூப்பிடாம எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமா இல்லாம தூங்குனதே கிடையாது. பல நாள் என்னோட கணவரை நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனால் அவரு என்னால் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாரு. இதில் சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகியும் குழந்த உண்டாகலை. எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னோட அக்கா கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையையும் பெத்துட்டா. இப்படி இருக்கப்போ எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தையே உண்டாகலை. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே சமயம் என்னோட மாமியாரும் இதை சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இதை பார்த்த என்னோட அம்மாவும் டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுவோமான்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையாக வர்றதாவும் உன்னோட அக்கா வரல, நான் மட்டும்தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் வேலை விஷயமா வெளியில் போயிட்டாரு. நான் சாயந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டும் போயிட்டாரு. அன்னைக்கின்னு பார்த்து திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. என்னங்க, திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம், அதனால் என்னை வெளியூருக்கு போக சொல்லியிருக்காங்க, அதனால் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்டை வீட்டிலையே சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது மச்சான் வந்திருந்தா அவரை தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு. வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்லை. அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் நான் பேசாததால் அவரை ஒரு நாள் தங்கிட்டு அனுப்ப சொல்லுன்னு சொன்னார். அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்தரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும் சாயந்தரம் வரவே இல்லை. அவர் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்தார். சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன், இப்போவே லேட்டாச்சு, ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், என்ன மாமா, நீங்கள் சாயந்தரம் வந்திருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போவே பாருங்க, மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு கிளம்பி போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு, மச்சான் வந்தாருன்னா நைட்டு தங்கிட்டு போக சொல்லுன்னு. ஏற்கனவே நேற்று தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. மறுபடியும் இன்றைக்கும் அவர் ட்ராவல் பண்ணால் உடம்பெல்லாம் ரொம்ப வலியாக இருக்கும். அதனால் நாளைக்கு போனால் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு தான் போகணும். நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா என்னோட கணவர் என்ன வந்து திட்டுவார் அப்படின்னு சொல்லி நான் அவரை இருக்க வச்சேன். அதே மாதிரி உங்கள் மச்சானும் அவசரமாக வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் உங்களை சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன். என்னோட மாமா கிட்ட சொல்லும்போது ரொம்ப நேரமாக யோசிச்சு என்னோட மாமா, சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் இங்கே தங்கிட்டு நாளைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. இந்த விஷயத்த என்னோட அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொன்னார். என்னோட அக்காவும் சரிங்க, தங்கிட்டு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா என்னோட மாமா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுனால
சரி டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ மாமா கிட்டனா, மாமா இப்போ தான் சாப்பிட்டீங்க, எதுவும் காஃபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா, வேணுமா, போட்டு தரவான்னு கேட்டேன். உடனே மாமாவும், அதெல்லாம் வேணாமா, இப்பயே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நானும் என் மாமாவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மாமா என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. உங்கள் அம்மா போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா, உன்னை பற்றி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. 1 வருஷம் ஆகியும் உனக்கு குழந்த பிறக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் 2 பேரும் பேசி குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் உங்கள் அம்மா கிட்ட, அவங்க படித்தவங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா பெற்றுக்கலான்னு நினச்சிருப்பாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படலாமான்னு நான் உங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொன்னார். இதை கேட்ட உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட மூத்த மருமகன், என்னோட பொண்ணு, நீங்கள் படிக்கலையா என்ன, உங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்துலேயே குழந்த பிறக்கலையா, படிப்பு வேற இந்த விஷயம் வேற அப்படின்னு உங்கள் அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேற்று கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற விஷயத்த சொன்னேன். அப்போது உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை நீங்கள் போகிறது தான் போகிறீங்க, பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க, சட்டுப்புட்டுன்னு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்புனாங்க அப்படின்னு என்னோட மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே எங்கள் மாமாவும் சொன்னாங்க, பிரியா நீ படித்தவ, இந்த விஷயத்த நீ தள்ளி போடலாமா, மச்சாங்கிட்ட சொல்லி புரிய வை, சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க. மாமா எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைதான், ஆனால் அது உண்டாக மாட்டேங்குதேன்னு நான் சொன்னேன். அதுக்கு மாமா உடனே, ஏன் என்னாச்சு, டாக்டரை போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏதாவது உங்கள் 2 பேரில் யாருக்காவது குறை இருக்கா, நீங்கள் 2 பேரும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்களா, யாருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் கேட்டார். மச்சானையும் கூட்டிகிட்டு போனியா, சில நேரங்களில் 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலான்னு சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னார். உடனே நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட போகல மாமா, அதுக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட மாமா, என்ன சொல்கிற, என்ன விஷயம், எனக்கு புரியலை, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு விஷயந்தான், என்னோட மாமாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு, அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார், அழாதன்னு சொன்னார். நான் சொன்னேன், மாமா ஏன் டாக்டர்கிட்ட போகலன்னு நான் சொல்கிறேன்னு தெரியுமா, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதிர்ச்சியாகக்கூடாது, இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறப்பயே என்னோட மாமாவுக்கு அதை கேட்டு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன அப்படி இவர் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாகவே அதை கேட்டுட்டு இருந்தார். இந்த விஷயத்த என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னம்மா சொல்கிற, என்னம்மா அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி பிரியா, நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், ஓ மேலே ப்ராமிஸ், உண்மையான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உன்கிட்ட உண்மையான காரணத்தை வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் மாமா, நாங்கள் தினமும் இரவு ஒன்றா தான் படுக்கிறோம், என்னதான் அவர் உடம்பு கட்டுமஸ்தான் போல இருந்தாலும் கூட அவர் அந்த விஷயத்தில் லாய்க்கே இல்லை, அவருக்கு நைட்டு வேலைக்கு லாய்க்கே இல்லை மாமான்னு சொன்னேன். என்னம்மா சொல்கிற, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமா கேட்டார். அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுக வந்துருச்சு. நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பித்தேன், மாமா அவர் நல்லவர் தான், என் மேலே ரொம்ப பாசம் அதிகம், ஆனால் அவரோடது என்னை கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அவரால் 5 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே அதில் அணுக்களே இருக்காது, ஏன் இப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போகலான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அவர் வர மறுத்துட்டாரு. சரி நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டியாக இருக்கும்னு,
அணுக்களே இல்லாமல் இருந்தால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் குழந்தையே உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட மாமா கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும்? நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்லை, உங்களுக்கு அணுக்களே இல்லை அப்படின்னு சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் அதில் கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்காரு. தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்குது. இந்த நம்பிக்கையை நான் எப்படி மாமா உடைக்க முடியும்? அவர்கிட்ட போய் நீங்கள் ஆம்பளையே இல்லைன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? என் மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனோட மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ என்னோட மாமா என்கிட்ட வந்து அழாதம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னார். அப்போ நான் அவர் மேலே சாஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் என்னோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டார். ஆறுதலாக சில வார்த்தைகளையும் சொன்னார். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்து அவர் மேலே சாஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஊர்வாயை அடைக்கிறதுக்கு நீங்கள் நினச்சா எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னேன். என்னம்மா சொல்கிற, எனக்கு புரியலையே, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னார். இல்லை மாமா, நீங்கள் நினச்சா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சியாகிட்டாரு. என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, இந்த மாதிரிய எண்ணத்தில் என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு கோவப்பட்டாரு. இல்லை மாமா, என்னோட நிலைமைய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நான் என் அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்லலை. அவங்க மனசு நோக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். என்னோட மாமனார் மாமியாருக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னோட கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரவும் மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நினப்பு தான் அவர்கிட்ட எப்போவுமே இருக்குது. இப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும்தான். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன். ஆனால் என்னோட மாமாவோ என்னோட அக்காவுக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீ பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துரும் போல. நான் இங்கே இருக்கிறதே முதல்ல தப்பு. நான் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு உடனே பெட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணார். அப்போ நான் என்னோட மாமாவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ அவர் முடியாது, நான் கிளம்புறேன், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேனா நடக்கக்கூடாத தப்பெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பினாரு. ஆனால் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை. நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து கர்ப்பம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சதுமே மாமா விடு என்ன விடுன்னு சொன்னார். ஆனால் நான் அவரை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். ஒரு கட்டத்தில் மாமாவால் முடியல. அதுக்கப்புறமா அவர் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டார். எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதுனால அன்னைக்கு என்னோட மாமாவை நான் கர்ப்பமாகறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு தான் ஆண்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட எப்படி இருக்குங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ எனக்கும் என்னோட மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவை என்னோட வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரும் அப்போது எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கலை. அன்னைக்கு மறுபடியும் 2வது முறையா அன்னைக்கும் இரவு நானும் மாமாவும் ஒன்றாவும். அப்போ என்னோட மாமா கேட்டார், நமக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு, இப்போ நீ கர்ப்பமாயிட்டா உன்னோட கணவருக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டார். இல்லை மாமா, சந்தேகம் எல்லாம் வராது. நானும் என்னோட கணவரும் தினமும் சந்தோஷமாக தான் இருக்கோம். அதனால தான் நான் கர்ப்பமாயிட்டேன்னா அவரோட குழந்தை இது, அவரால் தான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக சந்தேகம் வராது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண்மகனாக தான் இருக்கிறாருங்கிற நினைப்பு அவருக்குள்ளே எப்போவுமே இருக்குது. அதனால டவுட்டு எதுவுமே வராது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்னோட மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம்.
அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு போக கிளம்பிட்டாரு. நானும் சரி, மாமாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மாமாவோ நம்ம இன்னொரு தடவை பண்ணலாமான்னு கேட்டாரு. எனக்கும் அது ஆசைதான். சரின்னு சொல்லிட்டு அன்னிக்கு என்னோட மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நானும் அவரும் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னோட மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தாரு. மச்சான் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரா? ஆமாங்க, அதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தார். அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு அவர் போகலை. ஆஃபீஸில் அவருக்கு ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அவங்களுக்குன்னு சொல்லி லீவு கொடுத்துட்டாங்க. அதனால அன்னைக்கு என்னோட கணவர் வீட்டில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினமும் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அதே போல் நான் அவர் கூட தொடர்ந்து சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இருந்தாலும் என் மாமாவோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் என்னோட மாமாவோட இருக்கணும் போலன்னு எனக்கு தோணுச்சு. மறுநாள் என்னோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்னோட மாமா, நான் இப்போ தான் உன் வீட்டு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன், திரும்பவும் என்னால் ஊருக்கெல்லாம் வர முடியாது, அடுத்த வாட்டி நான் எப்போவாவது ஊருக்கு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்களால் தான் வர முடியாது, ஆனால் நான் வரலாம் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சொல்கிற? ஆமாம் மாமா, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் ஊருக்கு வர்றேன், என்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டு என்னோட அம்மாவை பார்க்கணும், என்னோட அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு வர்றேன். நமக்கு அங்கே ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா? அங்கே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்னோட கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புனேன். நான் கிளம்பும்போதே என்னோட மாமா கிட்ட சொன்னேன், நான் காலையில் ஊருக்கு வந்து இறங்குவேன், என்ன நீங்கள் தான் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன். மாமாவும் சரின்னு வந்து என்னை பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கள் மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்டில் வந்து காத்துக்கிட்டு இருந்தார். அப்போ நான் என் மாமா கிட்ட சொன்னேன், நம்ம இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டாம், பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்ச நேரம் போய் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம், 1 மணி நேரம் லேட்டாக போவோம். அக்கா ஏன் லேட்டுன்னு கேட்டா, பஸ்ஸு பிரேக் டவுனு, இல்லை அப்படின்னா லேட் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கும் மாமா சிரிச்சுக்கிட்டே சரி போலாம் வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். நான் எப்பவும் போல் என்னோட அக்காவை இருந்து என்னோட அம்மாவை பார்த்துட்டு ஒரு 2 நாள் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் மாமா என்னை பஸ்ஸுக்கு ஏற்றி விட அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு என்னோட மாமா கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு நைட்டு 10 மணிக்கு தான் பஸ்ஸு, ஆனால் நான் ஈவினிங் 5 மணிக்கே பஸ் ஏற போகிறதா எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்னை 5 மணிக்கே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருங்க. நீங்கள் அப்படியே என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க போகிறேன்னு அக்கா கிட்ட சொல்லிடுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி சீக்கிரமாகவே போயிட்டு மறுபடியும் அந்த ரூமில் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு என்னை பஸ் ஏற்றி விட்டுருங்கன்னு நான் மாமா கிட்ட சொன்னேன். அதுக்கு மாமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு என்னோட அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு என்னை பஸ் ஏற்றி விடுறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் அதே ரூமில் நாங்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறமா என்னை பஸ் ஏற்றியும் விட்டார். அந்த மாதத்துலேயே நான் கர்ப்பமும் ஆனேன். எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பார்க்க என்ன மாதிரியே இருந்துச்சு, துளி கூட என்னோட மாமா மாதிரி இல்லை. அதனால என்னோட கணவருக்கும் சந்தேகம் வரல. என்னோட கணவரும் அவரால் தான் நான் கர்ப்பமானேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடிக்கடி என்னோட மாமா எப்பெல்லாம் என் ஊருக்கு வர்றாரோ அப்பெல்லாம் என்னோட வீட்டில் தங்கிட்டு தான் போவார். இப்படியே எங்களோட தகாத உறவும் தொடர ஆரம்பிச்சுது. என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் மறுபடியும் என்னோட மாமாவாலேயே கர்ப்பமாகி மீண்டும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். அதனால என்னோட கணவரும் அவரால் தான் நான் கர்ப்பமாகி 2 குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு என் மேலே துளி கூட சந்தேகமும் வரலை. இப்படியே ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்காக என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னோட குழந்தை கூட சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த நேரத்தில் என்னோட அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க. அப்போ என்னோட கணவரும்
நானே என்னோட காரில் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விடுறேன், நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னோட அம்மா அப்பாவை அவர் கூட்டிகிட்டு போனார். ஆனால் போகிற வழியில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த விபத்தில் என்னோட அம்மா அப்பாவும் என்னோட கணவரும் சம்பவ இடத்துலையே இறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னோட கணவரோட உடலை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதேன். என்னதான் என்னோட அக்காவோட கணவர் கூட நான் தகாத உறவில் இருந்தாலும் கூட நான் என்னோட கணவர் மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருந்தேன். அவரும் என் மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி தருவார். எனக்கு எதெல்லாம் பிடிக்குங்கிறத என்னோட கணவருக்கு நல்லாவே தெரியும். என்னோட அந்த அளவுக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் இருந்தார். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது எனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்னோட கணவர் என்னோட எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இன்சூரன்ஸும் எடுத்திருந்தாரு. என் கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளையும் செஞ்சு முடித்தோம். கொஞ்ச நாள்லேயே எனக்கு அந்த பணமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மட்டும் இங்கே எப்படி தனியாக இருக்கிறது? அதனால நான் ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணேன். அக்காவோட துணையாக நமக்கு இருப்பா, மாமாவோட துணையும் நமக்கு இருக்கும்னு நினச்சி நாம் இனி இந்த வீட்டில் இருக்க வேணான்னு காலி பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டேன். அதுக்கப்புறமா நான் தனியாக ஒரு வீடு எடுத்து என்னோட குழந்தைகளோட வாழவும் ஆரம்பித்தேன். எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னோட மாமா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா நான் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டேன். நான் அங்கே போனதுக்கப்புறமா எனக்கும் என்னோட மாமாவுக்கும் அந்த உணர்வும் அந்த உறவும் மீண்டும் தொடர ஆரம்பிச்சது. இதனால் நாங்கள் தினமும் அடிக்கடி உல்லாசமாகவும் இருக்க ஆரம்பித்தோம். நாட்கள் போக போக என்னோட அக்காவோட கணவர் என்னோட வீட்டில் அதிக நேரம் இருக்கிறது என்னோட அக்காவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இதனால் என்னோட அக்கா எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தா. அப்போ தான் என்னோட அக்காவுக்கே ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவர் எனக்கும் என்னோட மாமாவுக்கும் தகாத உறவு இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. இதனால் அவர் என்கிட்ட சண்டையும் போட்டா. அவர் கணவர்கிட்ட அவர் சண்டையும் போட்டா. இதனால் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனால் நாங்கள் எங்களோட உறவை நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து அதை தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம். அடிக்கடி என்னோட மாமா என்னோட வீட்டுக்கு வந்து அதிக நேரம் தங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்தாரு. நாட்கள் போக போக என்னோட அக்காவுக்கு ஆத்திரம் அதிகமாச்சு. ஒரு நாள் கோபம் அதிகமான என்னோட அக்கா என்னோட மாமாவோட காலை அடித்து உடச்சிட்டா. இந்த கால் இருக்க போய் தானே என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போகிறீங்க, இந்த காலை நான் உடச்சிட்டா நீங்கள் எங்கே எப்படி போவீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு கோவத்தில் என்னோட அக்கா என்னோட மாமாவோட காலை உடச்சிட்டா. இதுக்கப்புறமா என்னோட மாமாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சிகிச்சையும் கொடுக்கப்பட்டுச்சு. என்னால் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டேன். மாமாவை பார்க்காமையும் இருக்க முடியல. அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுமே என்னோட அக்காவுக்கு கடுமையான கோபமும் வந்துச்சு. அவள் ஹாஸ்பிட்டல்லையே என் கூட கடுமையாக சண்டையும் போட்டா. அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாட்களில் என்னோட மாமாவை நான் சந்திக்க முடியல. மாமாவோட கால் குணமாகிற வரைக்கும் நாங்கள் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட மாமாவுக்கு காலும் குணமாச்சு. அதுக்கப்புறமா அவர் என்கிட்ட வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோமான்னு கேட்டார். எனக்கும் அதுதானு சரின்னு பட்டுச்சு. அதனால் நானும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தேன். அதுக்கப்புறம் மாமாவை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. என்னோட அக்காவுக்கு இந்த விஷயம் பேரதிர்ச்சியே கொடுத்துச்சு. இதனால் ஆத்திரமடைஞ்ச என்னோட அக்கா என்னோட வீட்டுக்கு நேராக வந்து என்கிட்ட சண்டை போட்டா. அப்போ என்னோட அக்கா நான் அணிஞ்சிருந்த புடவையால் என்னோட கழுத்தை நெரிச்சு என்னை கொலை செய்ய முயற்சி செஞ்சா. அவகிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் ஆத்திரம் ஏற்பட்டுச்சு. என்னையே நீ கொலை செய்ய பார்க்குறியான்னு கோபத்தில் நான் அதே புடவையை எடுத்து என்னோட அக்காவோட கழுத்தில் சுற்றி அவளை துடிக்க நானும் கொலை பண்ணிட்டேன். நான் இப்படி ஒரு செயலை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆத்திரத்தில் நான் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன். என்னோட அக்காவும் சம்பவ இடத்துலையே துடிச்சு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறமா நான் அக்காவையே கொன்னுட்டேன்னு கதறி அழுக ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த என்னோட மாமா என்னோட அக்காவோட பிணத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாரு. இந்த தகவல் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. போலீஸும் விரைந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து என்னோட அக்காவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. என்னோட மாமாவையும் சேர்த்தே கைதும் செஞ்சாங்க. ஆனால் இந்த கொலைக்கும் என்னோட மாமாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோட மாமாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னோட 2 குழந்தைகளும் என்னோட மாமாவோட 2 குழந்தைகளும்
தாய் இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க. நானும் என்னோட அக்காவை கொலை செஞ்ச பாவத்துக்காக சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்கேன். 4 குழந்தைகளை வளர்க்க முடியாம என்னோட மாமா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சம்பவம் எங்க பகுதியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. குழந்தைக்காக நான் என் மாமா கூட ஏற்படுத்திக்கிட்ட உறவு கடைசியில என்னோட அக்காவையே என்னால் கொலை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நான் என் மாமா கூட சந்தோஷமா வாழ முடியாமையும் என்னோட குழந்தைய வளர்க்க முடியாமையும் சிறையில் தினம் தினம் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த கதை பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.